மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் அணைமுகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்வர். ஒவ்வொரு நாள் பொழுதும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஜோதிட சம்பந்தமான நிகழ்ச்சி. ரொம்ப அற்புதமான, ஒவ்வொரு நாளும் தெய்வீக சக்தி புரிந்துற அற்புதமான நாள். அதை சொல்லும் பொழுது இந்த பஞ்சாங்க குறிப்பு படிக்கும் பொழுது நமக்கு புரிய வருது. தினந்தோறும் பஞ்சாங்கம் பார்க்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய பாக்கியம். வரக்கூடிய திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலை 8:26 ரொம்ப அற்புதமாக சனி பகவான் திருநள்ளாறு பயிற்சியாக நம்ம கோயிலில் சிறப்பான வழிபாட்டு முறைகள்லாம் வச்சுருக்காங்க. அங்கே தர்மபுரம் ஆதீனம், அங்கே அரசாங்கம் ரெண்டுமே சேர்ந்து ரொம்ப அற்புதமாக இருக்காங்க. பட்டிமன்றம் சம்பந்தமான பேச்சை 2 நாட்கள் நம்ம அங்கே நம்ம பண்ணுறோம். அது பகவான் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர் குருக்கள் அதை ஏற்பாடு பண்ணுறார். ரொம்ப அற்புதமான அந்த ஜோதிட சம்பந்தமான ஆன்மீக சம்பந்தமான அந்த முறைகள்லாம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி போன்ற நாட்களில் இருந்துருக்கு. அதை பற்றி டீட்டெயிலெலாம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பக்தர்கள் திருநள்ளாறு 6ஆம் தேதி சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணணும். முடியாதவர்கள் ஒரு மாதத்துக்குள்ளே சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. 7.5 சனி இருந்துருக்கோ, அஷ்டம சனி இருந்துருக்குவா, வாக்கிய பிரகாரம் பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஒரு பெரிய மாறுதலை கொடுக்கக்கூடியதாகும். இன்றைய தினத்தில் பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள். இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் 4 நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற விஷயங்களை இதை பார்க்க போகிறோம். 17/2/2026 உத்தராயணம் விஸ்வாவசுரோடம் மாசி மாதம் 5ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் இரவு 10:17 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி அமாவாசை மாலை 6:30 வரை, பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் இரவு 10:17 வரை, பின்பு பூச நட்சத்திரம். கடகராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. நேற்றைய தினத்தில் போதான அமாவாசை, இன்றைய தினத்தில் சர்வ அமாவாசை. அமாவாசைனா பித்ருக்களுடைய விஷயங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குது. அது மாசி மாதத்தில் இந்த உத்தராயணத்தில் வரக்கூடிய போன மாதம், இந்த மாதம் ரொம்ப விசேஷமான இந்த அமாவாசை இல்லையா? இந்த மாசி மாதத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அவங்களுடைய அந்த அவர்கள் இறந்த இடங்களுக்கு போய் பண்ணக்கூடிய வழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி அவள் நினச்சி வெளிநாட்டில் இருக்கிறவங்க கரெக்டாக மாதம் அமாவாசையில் கடைப்பிடிக்கக்கூடிய வழக்கங்கள் இருந்துருக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு எள்ளோட நெய்யோடு வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருக்கும். பித்ருக்களுடைய கடன் தீர்றதுக்கு இந்த ஒவ்வொரு அமாவாசை, அஷ்டமி, பஞ்சமி எல்லாம் ரொம்ப உகந்ததாக இருக்குது. தெய்வ அனுகிரகங்கள் கொண்டதுக்கு கிருத்திகை, சங்கடஹர சதுர்த்தி போன்ற விசேஷ நாட்களும் இருந்துருக்கு. ஏகாதசி போன்ற விசேஷ நாட்களும் இருந்துருக்கு. இந்த மாதிரி விரதங்களை 2 விதமாக இருப்பாங்க. பித்ருக்களுக்காக விரதம் இருக்கக்கூடிய முறை, தெய்வத்துக்காக விரதம் இருக்கக்கூடிய முறை. இந்த மாதிரி விரத முறைகள் இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தேவர்களுக்காக, அதாவது நம்ம வேண்டுதலை பொறுத்து அதுக்காக விரதம் இருக்கக்கூடிய சில முறைகளும் இருக்குது. இது போன்ற விஷயங்கள்லாம் ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்ப்போம். சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்த்துட்டோம். அமாவாசை. இன்றைய தினத்தில் திருஷ்டிகள் எடுக்கிறது, தொழிலுக்கு உண்டான சில விஷயங்கள், போட்டி போடுறவங்க, அரசியல் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப சாதகமான ஒரு நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி 12 ராசிக்கு உண்டான பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேஷத்துலேருந்து மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இது. மேஷராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய பலன்களை தரக்கூடிய அற்புதமான தினம். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள் தடங்களாக தான் அதுக்கப்புறம் காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரி சொன்ன விஷயத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று சொல்லுவே இல்லை, அவள் ஒன்று பேசுவோ, கொஞ்சம் சண்டையாக திருப்பி நீங்களே சாரி இல்லை அவள் சாரி கேட்பா. இட சம்மந்தமான, லேண்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் உட்காந்து பேசுனீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகும். அதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடைசியில் ஃபைனில் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.
இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் டென்ஷனாக போகும், அதுக்கப்புறம் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள். மறைமுக நேர்முக எதிரிகள்லாம் யார் யாருன்னு தெரியும். என்னடா இப்படி பேசுகிறாங்க, இப்போ சொந்த பந்தமாக இருக்க நம்மளவே இப்படி பேசுகிற, காசு பணம் தான் இல்லாமா அப்படின்னு சில நேரங்கள்லாம் தோணும். சொத்துக்காக இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி நண்பர்களே, நிறையா நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய பார்த்தாச்சு சார், ஒவ்வொரு லைஃப்பில் கஷ்டம்னா என்ன, நல்லதுன்னா என்ன, முன்னேற்றம் என்ன, தடங்கள்னா என்ன, எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்து அனுபவம் தான் சார் எனக்கு. இந்த அனுபவித்து பல பேர் ஏதாவது ஒன்று சொல்லும் போதே எதுக்காக பேசுகிறான்னு எனக்கு தெரிய வந்துடுது சார். அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான். டிரைவிங் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்க, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம்லாம் சக்ஸஸ் வந்துடும். ஃபேமிலி ப்ராப்ளத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே மனதில் கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் மாறிடும். யாரோ ஒருத்தர் ஆறுதல் சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய மன திருப்தியை தரும். சரி, நம்மளாக விட்டு கொடுத்து போயிடுவோங்கிற எண்ணங்கள் இருக்கும். குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக, குடும்பத்துக்காக, மதிப்புக்காக, மரியாதைக்காக இப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஹாஸ்பிட்டலில் டாக்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஸ்கேன் சென்டரில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்காங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்காங்க, கர்நாடிக் மியூசிக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடுவோம். ரிஷபராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இன்றைய தினம் சாதகமான பலன்கள் இருக்குது. 4-5 நாள் நான் பட்டது எனக்கு தான் தெரியும். இப்போ தான் பரவாயில்ல, ஏதோ இப்படி சொல்கிறேலே சந்தோஷப்படுறேங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். இருப்பினும் காலையில் ஒரு 10-11 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். 11 மணி வரைக்கும் டென்ஷன் இருந்ததுன்னா அது கொஞ்சம் நேரம் அப்புறம் மாறிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம்லாம் 4-5 நாள் இல்லை. இப்போது அதை முயற்சி பண்ணிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில பேர் உங்களை ப்ரொவோக் பண்ணி அப்படி பேசலாம் வைப்பா, உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் எப்படி கரெக்டாக போட்டு வாங்கிட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருப்பாள். அதனால் கவனமாக பேசுதலை கவனிக்கிறது, லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துட்டுலாம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். டீச்சராக இருந்துட்டுருக்கவா, எஜுகேஷனில் சம்மந்தமான லைனில் இருந்துட்டுருக்கா, காலேஜு, அதே மாதிரி நிறுவனம் நடந்து பாலிடெக்னிக்கெலாம் நடந்துட்டுருக்கவங்க அனுகூல்யம் தெரியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது கிரகங்கள் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல பலன்கள், கிரகம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் ஒருத்தர் சொன்னார், நல்லா பணவரவு வருது, இந்த மாதிரி கிரகங்கள் சரியில்லாத நேரத்தில் பணவரவுகள், பணவரவு வரும், பட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மன சங்கடங்கள் இருந்திருக்கும். ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒன்று வீக் ஆகும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், மன ரீதியான கவலைகள் அப்பப்போ வந்து போகும். பட் நெவர் எவர் ஒரி அபவுட் தட், பிகாஸ் நம்மளுடைய கடவுள் கூட இருக்கும்போது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்றவங்களுடைய பிரச்சனைகளையும் மற்றவங்களுடைய பாயிண்ட் அவுட் பண்ணி டிக்டேட் பண்ணி சில விஷயங்களை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குருவாயூரப்பர் வழிபாடு அற்புதமான வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. வேலைவாய்ப்பு கூடி வரும். நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான தினம் இருக்கும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக, திருமண காரியம் கைகூடி வரும். போட்டி போட்டவோ உங்ககிட்ட சாதாரணமாக பேசுவா. சில விஷயத்தில் ரொம்ப இக்கட்டாக அப்படி ரொம்ப கடுமையாக போனது உட்காந்து சாதகமாக பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் மெக்கானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இரும்பு சம்மந்தமான ஸ்கிராப் சம்மந்தமான பிஸ்னஸ் கான்ட்ராக்டில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். வெளிநாடு, வெளியூரில் போய் நான் செட்டில் ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில விஷயங்கள்லாம் மனதில் பயம் இருந்தது, பயம் இல்லாமல் நீங்கள் செயல்படுங்க, உங்களுக்கு நிச்சயமாக சாதகமான பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் என்பது தேவை. இவர் இது சொல்கிறார், அவர் அது சொல்கிறார், அவர் அதை சொல்கிறாங்கிறத நம்பிக்கையான இருக்கக்கூடியவர், இத்தனை வருஷமாக கைட் பண்ணக்கூடியவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. சிம்மராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னா மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை மாற்றம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் ரத்த சம்பந்தமான உபாதை, ப்ரெஷர், சுகர்லாம் இருந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் மற்றவா டென்ஷன் ஏற்றுறான்னு சொல்லி அது டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அதில் வருத்தப்படுறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. யோகா, தியானம்
எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களை பண்ணுங்கள். நடைப்பயிற்சி பண்ணிட்டு இருக்கவங்க அது தொடர்ந்து எடுத்து பண்ணுங்கள். அதே சமயத்தில் சின்ன சின்ன சோம்பேறித்தனம்னு சொல்லுவாள், இன்றைக்கி பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி எந்த காரியத்தையும் மிஸ் பண்ணாத ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா. ஸ்டேஷ்னரி சம்மந்தமாக பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், கிளினிக் வச்சுருக்கோம், டாக்டராக இருந்திருக்கோம், சர்ஜனாக இருந்துருக்காங்க, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். கன்னிராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு மன திருப்தி தரும் அற்புதமான வழிபாடு. துளாராசி நண்பர்களே, துளாராசிக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன் அப்படின்னா இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், இடமாற்றம் கூட மன மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள், வீட்டில் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் வீட்டில் எதோ நிச்சயதார்த்தம் ஸ்ரீமந்தம் போன்ற விசேஷ நாட்களை குறிக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். எதிரிகள் உங்களுக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. விளையாட்டு விஷயங்களில் நீங்கள் டாப்பாக வந்துடுவீங்க. அதே சமயத்தில் என் குழந்தை போய் விளையாட போகிறான், அவன் ஜெயிச்சிருவான், நிச்சயம் ஜெயிச்சிருவாங்க. செஸ் சம்மந்தமான போட்டி, அதே மாதிரி கிரிக்கெட் சம்மந்தமான, ஃபுட்பால் சம்மந்தமான, அதே போன்று பேஸ்பால் சம்மந்தமான, டென்னிஸ் சம்மந்தமான நிறைய விளையாட்டு துறைகள் இருக்குது. அந்த துறைகளில் குழந்தைகளை மேம்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி ரொம்ப பாடுபட்டு சார், நானும் கஷ்டப்பட்டு ஜிம்மெல்லாம் வச்சுட்டு இருக்கேன் சார், உடம்பெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன் சார், ஸ்பான்சர் மாதிரி யாராக இருந்தால் கண்டிப்பாக வருவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள். மன ரீதியாக கவலைகள் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. துளாராசி என்பவர்கள் வெளியில் சிரிப்பீங்க, மனதுக்குள்ளே கவலை இருந்தாலும் மற்றவங்க வரவங்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவீங்க. அதுதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம். அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். திருமண காரியம் எதிர்பார்த்தவங்களுக்கு தடைப்பட்டுட்டே போகுது ஜாதகம் பார்த்து, அதெல்லாம் சரியாயிடும். இந்த நேரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. எதனா பொருட்கள் சேர்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1 கிராம் தங்கமாவது சேர்த்துக்கிறது நல்லது, வெள்ளி வாங்கிக்கிறது நல்லது. வீட்டுக்கு தேவையான விளக்கு, பஞ்சபாத்திரத்துடன், அதே மாதிரி தட்டம் வேணும் சார், டம்ப்ளார் வாங்கணும் சார் வீட்டில். அந்த மாதிரி எதேனும் பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சின்ன சின்ன விஷயங்கள் நாம் எதேனும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன், பட் கால சூழ்நிலை நேரம் அப்படின்னா அப்படியே தட்டி போயிட்டு இருக்கும். எஜுகேஷன் சம்மந்தமான சில குழப்பங்கள்லாம் வரும். இதுக்கு இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோமே, திருப்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசனைகள்லாம் வரும். வாட்ட கேட்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் அப்பப்போ வந்துட்டுருக்கும். முடிவெடுக்கிறது தடுமாற்றங்கள் இருக்கவே கூடாது. என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். சில பேர் நேற்று நான் பேசும்போது ஒருத்தர் சொன்னார், எல்லாத்துக்கும் கேட்குற உங்களுக்காக கேட்டுக்க மாட்டேங்கிறேன்னு சொன்னார். அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு உண்டான அதை ஓப்பனாக நீங்கள் பேசுகிறது கேட்குறது, இவா என்ன நினைப்பா அவா நினைப்பா அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி திருவினையாகும், விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக. மீடியா சம்மந்தமான துறைகளில் வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் என்டர்டெயின் சம்மந்தமான, அதுதான் பிஸ்னஸாக வச்சுட்டு இருக்கேன் சார், நான் ஒரு பார்க் தீம் பார்க் மாதிரி வச்சுட்டு இருக்கேன், பிஸ்னஸாக வச்சுட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் தெரியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா முருகப்பெருமான் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினம் கிரக சாதகமாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய துணை இருக்கக்கூடியது. ஹாஸ்பிட்டல் கிளினிக் நடத்துகிற, சர்ஜனாக இருந்த, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கவங்க, அதேமாதிரி சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம். ஃபேமிலிக்குள்ளே தான் சார் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருது. நான் ஒன்று பேசுகிறேன், அவள் ஒன்று பேசுகிறா, ஐயோ தாங்க முடியல சார்னு வருத்தங்கள் இருந்தவங்களுக்கு சரியாயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சேர்ந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து பிஸ்னஸாக பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில முயற்சிகள்லாம் பலவிதமான தடைகள் வரும், அதை நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ப்ளேபேக் சிங்கராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான துறைகள் இருந்துருக்கிறவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்க அனுகூலம் தேடி வரும். தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு தீரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் சார், நான் உச்சத்தில் இருந்தேன் சார், நல்ல லைஃப் சார், நல்ல முன்னேற்றம் சார், இது என்னமோ தெரியல, இப்போ என்னமோ தடங்களாயின்னு இருக்காது. இது எப்பவுமே பாஸ்ட்டு பற்றி நிறைய விஷயங்களை பேசுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி 2 ராசிக்கு அதை பற்றி நான் சொல்லப்போகிறேன். மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு விஷயம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை சம்மந்தமாக எதிர்பார்ப்பு இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பணவரவுகள் தேடி வரும். கடனுக்காக கடன் வாங்காதீங்க. ஃபினான்ஷியல் பிளான் இருந்ததுன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். டைம் இஸ் ப்ரெஷியஸ். அதை எக்ஸாக்டாக நம்ம டைமண்டாக கோல்டனாக பயன்படுத்திக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் உட்காரும் பொழுது உங்களையே நீங்கள் டீகேட் பண்ணி நான் இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன் ரொம்ப அப்படியே இறங்கிடாதீங்க. நான் ஜெயிச்சிருவேன், சக்ஸஸ் பண்ணிடுவேங்கிற ஒரு எண்ணத்தோட மனதை செயல்படுத்தினால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு.
எதையும் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதையுமே நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்துடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். உற்றார் உறவினர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்க புதுசாக எதாவது கற்றுண்ட புதுசாக எதாவது செயல்பட்டிங்கன்னா அதில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, துணை நிற்கும் அற்புதம் வழிபாடு மகராசி நண்பர்கள். கும்பராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய இப்போ சில மறக்க முடியாத சில விஷயம் லைஃப்பில் நடந்திருக்கு சார் இவா பண்ண துரோகம், இவா பண்ண இதெல்லாம் நான் வந்து அனுபவிச்சேன், இதெல்லாம் வந்து இப்படி இருக்குது. அந்த பழசை வந்து மறந்துடணும். எப்போவுமே அது நல்லதாக இருந்தால் கெட்டதாக இருந்தாலும் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துதுன்னு அதை ஞாபகம் வச்சுக்கூடாது. ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் மனதில் கொண்டு வந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. ஜெயிக்கணுங்கிறது எதில் இருந்துருக்கு, எல்லா விஷயங்களும் லைஃப்பில் இருந்துருக்கு. வேலையிலேருந்து, தொழிலேருந்து, சம்பாத்தியத்துலேருந்து, பதவியிலேருந்து, எல்லா விஷயங்கள்லையும் கும்பராசி என்பவர்களுக்கு இருந்துட்டுருக்கும். அது வந்து நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. சில வெற்றி தோல்வி எல்லாமே இருக்க தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அன்பானவர்களை, பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு வழிபாடு மிகப்பெரிய பலத்தை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள்லாம் யாராவது ஒரு சிலதுனா எனக்கு சொன்னாங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவிகரமாக இருக்கும். பாசிட்டிவாக பேசணும், வேறு ஒன்றும் கிடையாது. பணம் காசு இதெல்லாம் ரெண்டாவது சார். ஒரு 2 வார்த்தை நான் இருக்கேன், கவலைப்படாத, அல்லது இதில் உனக்கு சக்ஸஸாக நடக்கும், இந்த மாதிரி 2 வார்த்தை, அந்த என்கரேஜான வார்த்தை இருந்தால் போதும் சார், நான் ஜெயிச்சு வந்துடுவேன். அப்படி சொல்கிறவங்க ஏராளம் பேர். எல்லாரும் லைஃப்பில் தள்ளி விடுறதுக்கு தான் பார்க்குறாங்க சார். நான் பார்த்த அனுபவம் தான் சார் இது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். அப்படி இல்லாமல் யாரோ 2 வார்த்தை என்கரேஜாக சொல்ல மாட்டாங்களான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்றைய தினத்தில் அன்பாக பேசுகிறவங்க, பிரியமாக பேசுகிறவங்க, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதலை கொடுக்கும். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உட்காந்து அப்படியே கேட்டுட்டு இருப்பீங்க. மருத்துவ சம்பந்தமான விஷயங்களை கரெக்டாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்கும், பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. வேணால் பாருங்கள், ஒரு சம்பாதிச்சது நீங்கள், விரயம் பண்ணது நீங்கள், ஜெயிச்சும் வந்துடுவேல். மீனராசிக்கு 7.5 சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் அப்பப்போ பாதிப்பு இருக்கும், அதெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. வெற்றி உண்டு, வெற்றி மீது வெற்றி நடக்கும், கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ராசி பலன் அப்படிங்கிறது சந்திரனின் அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடியது. தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள்ங்கிறது வேறு. தசா புத்தி அந்தர சூக்ஷ்மம் போன்ற விஷயங்களை வைத்து பார்க்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல் பார்க்க போகிறோம். ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய சில விஷயம் இன்றைக்கி பார்த்துட்டோம்னா அமாவாசை 3 விஷயங்களே இதில் இருக்கலாம். ஒன்று, நிறைய இந்த தேர்தலில் இருந்துட்டுருக்கோம், அதே மாதிரி ஒரு போட்டாப்பட்டி தொழிலில் இருந்துட்டுருக்கோம். வெற்றி பெறணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு பெஸ்ட்டான நாள். நிறைய யாகங்கள்லாம் அந்த காலத்தில் பண்ணுவாங்க இந்த அமாவாசை அன்னைக்கு. அதேமாதிரி பித்ருக்களுக்கு உண்டான ஒரு நாளாக இந்த நாள் உண்டு. பித்ருக்களுக்கு உண்டான ஒரு நாள் எது? அமாவாசை, பித்ருக்களுக்கு உண்டான நாள். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் பார்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கு திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். திருஷ்டி சுற்றி போகிறதுக்கு உகந்த அற்புதமான நாள். இதெல்லாம் இந்த நாள் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சில பேர் வெளிநாடு வெளியூரில் இருந்துருப்பா, பெரியவங்களை நினச்சா அவளுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்து இது பண்ணுவாள். பட் முறையாக அந்த காலத்தில் பண்ணக்கூடியது தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் பண்ணாத சாப்பிடப்படாதுன்னு சொல்லுவாங்க. பெரியவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில் நம்ம என்ன குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகிறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அமாவாசையில் வீட்டில் காகத்துக்கு சாப்பாடு வச்சு விட்டு பக்கத்தில் பசுமாடு இருந்ததுன்னா போய் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு, பெரியவங்களை நினச்சி பக்கத்தில் ஆற்றங்கரை குளக்கரை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் இவா கடைப்பிடிக்கல அவள் கடைப்பிடிக்கலன்னு சொல்கிறத விட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. நம்ம கொடுக்கக்கூடியது பணம், காசு, சொத்து, வீடு இது போன்ற விஷயங்கள் கிடையாது. குழந்தைகளுக்கு அருள், எஜுகேஷன், அதே மாதிரி நம்ம சொல்ல கொடுக்கக்கூடிய நல்ல வார்த்தைகள். அது என்றைக்குமே எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்கன்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு இனிமேல் இருக்கும். உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். அதுதான் குழந்தைகளுக்கும் வருங்காலத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ்.